லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 90க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு, 70க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் மீட்பு. வயநாட்டில் நிலவும் மோசமான வானிலையால் ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணிக்கு வர முடியாத சூழல் நிலவுவதாக தகவல். 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் 1000க்கும் மேற்பட்டோர் நிலச்சரிவில் சிக்கியதாக தகவல். நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் பேரிடர் மீட்புப் படை மீட்பு பணியில் தீவிரம். வயநாட்டில் கனமழை காரணமாக வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறினர். வயநாடு நிலச்சரிவால் முண்டக்கை, சூரல்மாலா, அட்டமலை மற்றும் நூல்புழா ஆகிய 4 கிராமங்கள் துண்டிப்பு. அட்டமலை பகுதிக்கு செல்லும் ஒரே பாலமும் சேதமடைந்துள்ளதால் மீட்புக் குழுவினர் அங்கு செல்வதில் சிக்கல் என தகவல். கேரளாவில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் ரயில் பாதை சேதம். ரயில் தண்டவாள பராமரிப்பாளர் ரயிலை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. வள்ளத்தோல் நகர் வடக்கன்சேரி இடையே பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதுடன் ரயில் பாதைகளில் தண்ணீர் தேங்கியதால் ரயில் சேவை நிறுத்தம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கச் சென்ற 2 ஹெலிகாப்டர்கள் மோசமான வானிலையால் தரையிறங்க முடியாமல் கோழிக்கோட்டிற்கு திரும்பியதாக தகவல். நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களை கயிறு கட்டி மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தீவிரம். வயநாடு மேப்பாடி பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராமங்கள் மண்ணில் புதைந்த கோர காட்சிகள். காட்டாற்று வெள்ளத்தில் 10 அடி உயர பாறைகள் உருண்டதில் அங்கிருந்த வீடுகள் கடும் சேதமடைந்துள்ளதாக தகவல். நிலச்சரிவால் வயநாடு மாவட்டம் சூரல்மலை பகுதியில் பதிவு செய்யப்பட்ட கோர காட்சிகள். காட்டாற்று வெள்ளத்தில் வீடுகள், சாலைகள், பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு குறித்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்காக விசாரிப்பதாக அறிவிப்பு. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள சுரங்கம், குவாரிகள், சாலைகள் குறித்த விவரங்களை தயார் செய்ய கேரள அரசுக்கு தீர்ப்பாயம் அறிவுரை. கனமழை காரணமாக மூணாறிலிருந்து தமிழகத்திற்கு வரும் சாலையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வலியுறுத்தல். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு பெரும் கவலை அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பதிவு. வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் அறிவிப்பு. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்து பேசியதாக பிரதமர் தகவல். கேரளத்தின் மீட்புப் பணிகளுக்கு மத்திய அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் பிரதமர் உறுதி. கேரள வயநாடு நிலச்சரிவு விவகாரம் குறித்து விவாதிக்க மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கோரிக்கை. அவை கூடியதும் நிலச்சரிவு குறித்து விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என கேரளா, தமிழக எம்பிக்கள் வலியுறுத்தல். வயநாடு நிலச்சரிவு நிலவரம் குறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் ராகுல் காந்தி ஆலோசனை. நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை விரைவில் பாதுகாப்பாக மீட்க வலியுறுத்தல். ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. மீட்பு பணிகளை பார்வையிட அமைச்சர்களுக்கு உத்தரவு. வயநாடு நிலச்சரிவு மீட்பு மற்றும் நிவாரணத்திற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் 5 கோடி நிதி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பாதிப்பு மீட்பு பணிகள் குறித்து கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இபிஎஸ் இரங்கல். நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்க மத்திய அரசும் தமிழக அரசும் கேரளாவுக்கு உதவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வயநாடு மாவட்டத்தில் மண் சரிவுகளில் சிக்கியிருப்பவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் மீட்பு நடவடிக்கைகளில் உதவ தமிழ்நாடு பாஜக சார்பில் குழு. தேவையான நிவாரண உதவிகளை இந்த குழு மேற்கொள்ளும் என அண்ணாமலை அறிவிப்பு. கனமழை காரணமாக கேரளாவின் வயநாடு உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். கோட்டயம், பாலக்காடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு வானிலை மையம் ஆரஞ்ச் அலர்ட்.
வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என கேரள எம்பிக்கள் மாநிலங்களவையில் வலியுறுத்தல். இன்று அதிகாலை நடந்த நிலச்சரிவுக்கு பலர் தூங்கிய நிலையில் பலியாகியுள்ளதாகவும் எம்பிக்கள் உருக்கம். நிலச்சரிவால் வயநாட்டின் முண்டக்கை பகுதியில் 3 கிராமங்கள் மண்ணோடு புதைந்ததாக தகவல். சூரல் மலைக்கோட்டை பகுதியில் காட்டாற்று வெள்ளத்தில் குடியிருப்புகள் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் தகவல். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழை பெய்யக்கூடும். ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்தது வானிலை மையம். ஹவுராவில் இருந்து மும்பை சென்று கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் ரயில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தடம் புரண்டு விபத்து. ஏற்கனவே தடம் புரண்ட சரக்கு ரயில் மோதி 18 பெட்டிகள் தடம் புரண்டதில் 2 பேர் பலி, 20 பயணிகள் காயமடைந்ததாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 51,080 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கம் விலை 1 கிராம் 6,385 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலம் வென்றது இந்தியா. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தென்கொரிய இணையை வீழ்த்தி மனு பாக்கர் சரப்ஜோத் சிங் இணை அபாரம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 2 பதக்கங்களை வென்று மனு பாக்கர் வரலாற்று சாதனை. ஒலிம்பிக்கில் அடுத்தடுத்து 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.